ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டயலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 8. டோமோ, கேரல், மெய்சுசோ எல்லாருமே கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஹே, நான் தான் கிங். டோமோ, நீ மெய்சுசோ மாதிரியே ரியாக்ட் பண்ணன்னு சொல்லுவோம். அது எப்படி பண்றது? டோமோ கேட்கறா. உங்க சோஷியல் லைஃபையே க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு கேரல் வந்து மெய்சுசோ மாதிரி இமிடேட் பண்ணி காமிக்கிறா. அடுத்த ரவுண்ட்ல மெய்சுசோக்கு கிங் வருது. இப்போ நான் சொல்றதா நீங்க செய்யணும். ஹே டோமோ, ஜோன் கூட நீ ஃபயர் ஃபெஸ்டிவல் போகணும் தனியா அப்படின்னு மெய்சுசோ சொல்றா. டோமோ நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணுவான். அவங்களும் வருவாங்களா? நம்ம ஹீரோ கேட்கறா. இல்ல நம்ம 2 பேர் மட்டும் தான் போறோம் அப்படின்னு வா சொல்றா. சரி ஓகே நான் வாரேன் நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவுதான் ரியாக்ஷனா? வெளியே போறேன்னு சொன்னா ரொம்பவும் ஹைப் ஆவானே, ஒருவேளை அவன் மாறிட்டானோ அப்படின்னு டோமோ யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹெல்ப் பண்ணாமையா அவங்க ஒன்னு சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேரல் சொல்லவும் மெய்சுசோ கடுப்பாவரா. ஃபயர் ஃபெஸ்டிவல்க்கு என்ன இன்வைட் பண்ணிருக்கா. ஜோன் ஐ லவ் யூ அப்படின்னு டோமோ சொன்னதை யோசிச்சு பார்த்து அந்த மீனிங்ல அவ இன்வைட் பண்ணிருக்க. இல்ல வாய்ப்பு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கா. ஜோன் இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டான். ஒருவேளை நான் பொண்ணுன்னு அவன் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு டோமோ யோசிக்கா. டோமோ ஃபர்ஸ்ட் டைமா என்கிட்ட லவ் அட்வைஸ் வந்து கேட்டா. அவளை பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்ட சொன்னா. அதுக்கப்புறம் தான் நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அவ எப்பவும் என் கூடவே சுத்திட்டு இருந்தா. ஒருவேளை என்னோட அட்வைஸை கேட்காம இருந்திருந்தா கூட இன்னத்துக்கு அவங்க ஒண்ணு சேர்ந்திருப்பாங்களோ. அவங்க ஒண்ணா சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் நான் அப்படின்னு சொல்லி மெய்சுசோ யோசிக்கிறா. நைட்டு தனியா தூங்கின மெய்சுசோ காலையில இருந்துச்சு பார்த்தா டோமோ பக்கத்துல இருக்கா. ஃபயர் ஒர்க்ஸ்க்கான டேவோ வருது. ஜோன் டோமோ கூட தான் போறியா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. மீசுசோவா போகலாம் அப்படின்னு கேரல் வந்து கூப்பிடுவோம். நான் வரணுமான்னு மீசுசோ கேட்கிறேன். என் ஃபியான்சி வாரான வா சொல்லவும். நான் ஒரு தேர்ட் வீல அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருப்பேன், நான் வரல அப்படின்னு மீசுசோ சொல்லவும். நீ வரலன்னா நான் போவே இல்லை அப்படின்னு கேரல் அடம் பிடிக்கிறா. நம்ம ஹீரோ டோமோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. நான் இதுல பார்க்க காமெடியா இருக்கல, சிரிச்சுக்கோ அப்படின்னு டோமோ சொல்லுவான். அப்படிலாம் இல்ல, என்னால இதை ரெசிஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஃபிஷ் கோப்பிங் பண்ண போறாங்க. என்ன ஜோன் இந்த வருஷம் டோமோ வரலையான்னு கேட்கவும் நான் இங்க தானே இருக்கிறேன் டோமோ சொல்றா. ஆமா, அழகான பொண்ணு மாதிரி இருக்கிறது நீ தானே. இந்த வருஷம் ஸ்டார் டீம்னு பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறாரு. என்னது அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு அவர் போட்டோவை பாக்குறாரு. டோமோவா இதுன்னு அவர் பாக்குறாரு. எல்லாமே நீயும் படிச்சு அவர் கடைக்கு லாஸ் வர வச்சிருந்தா. அங்க இருக்கிற எல்லா கிஃப்டையும் டோமோ வின் பண்றா. நான் கெட்ட போட்டாலும் நான் அதே டீமனா தான் இருக்கேன், ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னு கடைக்கார் கேட்கறாரு. நீங்க கை கோர்த்து தான் இருக்கணுமான்னு மீசுசோ கேட்கவும். ஆமா, இவன் நான் கையை பிடிச்சிருந்தா கூட இவா தொலைஞ்சு போயிருவா. இதோ இந்த மாதிரி தான், பட் இவளை நான் கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு மீசுக்கு அவளை கூட்டிட்டு வரான். இது பார்க்க மீசுக்கு மாதிரி இருக்கு, இது டோமோ, இது மீசுசோ அப்படின்னு கேரல் கலாச்சிட்டு இருக்கா. ஹே ஜூன், இந்த கேண்டி அழகா இருக்குல்லான்னு டோமோ கூப்பிடுறா. வேற ஒரு பையன் நிக்கிறான். என்னது ஜூன் அவன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு அந்த பையன் கேட்கவும். எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுன்னு வா சொல்றா. அப்ப நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் நம்ம கிட்ட வரவும். ஹீரோ வந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போறான். ஜோன் என்ன வந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ இவ்வளவு மனக்கிடணும்னு அவசியம் இல்லைன்னு வா சொல்லவும். ஆமா, நான் வரலனாலும் நீயே ஹேண்டில் பண்ணிருப்ப, நீ தான் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். வாயா மூடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ மண்டையிலேயே கொட்டி. ஸ்ட்ராங்கா இருந்துட்டா எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிட முடியாது, ஒரு தேங்க்ஸ் சொன்னா அது முதல்ல ஒழுங்கா ஏத்துக்கோ அப்படின்னு டோமோ திட்டவோ. சாரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். அப்ப நான் சொல்றதை ஒழுங்கா ஏத்துக்கோ ஜோன், என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ், இப்போ என்னால் அதை தனியாக சமாளிச்சிருக்க முடியாது அப்படின்னு வா சொல்றா. ஹீரோ அப்படியே அவ கிட்ட போயிட்டு ஃபயர் ஒர்க்ஸை பார்க்க போகலாமா அப்படின்னு போயிருந்தான். அவனுக்கு என்னாச்சு ஜோன், அவன் என்ன ஒரு பொண்ணா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னா இதுதான் எனக்கான சான்ஸ், நான் அவன்கிட்ட மனசு விட்டு பேசிடவா அப்படின்னு டோமோ யோசிக்கிறா. நான் எக்ஸ்ட்ரா தேர்ட் வீலா டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கேன் அப்படின்னு மீசுசோ யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ நிற்கிறத பார்க்குறா. ஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறியா, நான் விட மாட்டேன் அப்படின்னு கேரல் வந்து பிடிக்கிறா. டோமோ ஜோன் கூட நான் இருக்கக்கூடாதுன்னு தான் இவா என்ன பிடிச்சி வச்சிருக்காளா அப்படின்னு மீசுசோ நினைக்கிறா. ஜோன் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு டோமோ சொல்றா. நான் என்னோட லவ் அவன்கிட்ட சொல்லி அவன் இந்த இடத்துல இருந்து ஓடாம நின்னம்னாலே எங்க ஃப்ரெண்ட்ஷிப் இங்கேயோட முடியுதுன்னு அர்த்தம். ஐ மீன் முடியுதுன்னா அது ஒரு வேற ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகுது. ஆனால் அதை நான் இப்பவே சொல்லி ஆகணுமா டோமோ யோசிச்சுட்டு எதையோ சொல்லாம விட்டுருதா. ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க அழகா இருக்குல்ல ஜோன் அப்படின்னு வா கேட்கவும். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ நல்லா என்ஜாய் பண்ண டோமோ சொல்லவும். நான் தான் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்குள்ள என்னதான் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜோன் அடுத்த வருஷமா நம்ம இதே மாதிரி என்ஜாய் பண்ணுவோம் ஓகே அப்படின்னு டோமோ சொல்றா. ஹீரோ மனசுக்குள்ள அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன டோமோ கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஜோன் தான் உன்னை பொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிட்டாலான்னு மெய்சுசோ கேட்கவும். கிட்டத்தட்ட அப்படிதான், ஆனா இப்பெல்லாம் அவன் ரொம்பவே ஓவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான்ப்பா. அவன் என்ன டச் கூட பண்ண மாட்டேங்கிறான், எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு டோமோ சொல்றா. ஒரு வழியா நம்ம நினைச்ச மாதிரி நடந்துருச்சு, ஆனா உனக்கு அதுல சந்தோஷம் இல்ல போலியே அப்படின்னு கேரல் கேட்கறா. டோமோ ஜோன் கூட ஹாப்பியா இருப்பா. ஜோன் அவனுமே இப்போ டோமோவை ஒரு பொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ திடீர்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து லவ்வர்ஸா மாறிடுவாங்க. அப்போ நான் அப்படின்னு சொல்லி மீசுசோ யோசிக்கிறா. இந்த கொரிலா ஐசவாவை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு அந்த பிரச்சனை பண்ண பசங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப மீசுசோ போறத அவங்க பாக்குறாங்க. நீ ஐசவா ஃப்ரெண்டு தானே அவளை பிடிக்கவும். இன்னும் தைரியம் இருந்தா மேல கை வைப்ப, உங்க எல்லாரும் பேசியோ பார்த்துட்டேன், ஜெயில் கன்ஃபார்ம் அப்படின்னு வா சொல்றா. ஹாய் அப்படின்னு கேரல் அந்த இடத்துக்கு வருவோம். இவ்வளவு உங்க ஃப்ரெண்டா அப்படின்னு நம்ம கேட்கறான். அவ யாருன்னு எனக்கு தெரியாது, தேவையில்லாம அவளை சம்மந்தப்படுத்தாதீங்க அப்படின்னு மீசுசோ சொல்றா. கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேரல் போய் அந்த லீடருக்கு ஷாக் கொடுக்குறா. உடனே மீசுசோ வந்துட்டு அவளை இழுத்து ஓடலான்னு பார்க்கவும் கேரல் தடுக்கி கீழே விழுந்துருதா. ஒரு பழைய பில்டிங்குள்ள மீசுசோ அவளை கூட்டிட்டு ஓடிடுதா. இப்ப நம்ம
நான் என்ன பண்றது அப்படின்னு கேரல் கேட்கவும் வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு மீசஸும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனா தான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன். நானும் கேரளும் ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற பழைய பில்டிங்ல இருக்கோம். டோமோ கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு மீசஸ் சொல்லவும் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். டோமோ நீ இன்னைக்கு தனியா வீட்டுக்கு போ அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும் ஜோன் என்ன பிரச்சனை அப்படின்னு டோமோ கேட்கறா. கேரளும் மீசஸும் என்னோட ஃப்ரெண்டு என்ன இப்படி வரக்கூடாதுன்னு சொல்ற, அவங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம், பிரச்சனை வரும்போது அது எப்படி நான் என் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு டோமோ கேட்கவும் எனக்கு உன்ட்ட பிடிச்சதே இதுதான் டோமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கேரளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத மீசக்கியும் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கான். என் மேல கோவமா இருக்கியா, நீ கீழே விழுந்ததுன்னு ஏன் தப்பு கிடையாதுன்னு மீசஸ் சொல்லவும் அதான் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு தானே அப்படின்னு கேரள் சொல்றா. அவங்க கிட்ட இருந்து உனக்கு காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். சொல்லப்போனா ஒரு வகையில் நீ எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான் அப்படின்னு மீசஸ் சொல்லவும் ஃப்ரெண்டா அப்படின்னு அவ கண்டுபிடிக்க போறா. அவன் மேலெல்லாம் அழுக்கா இருக்கு அப்படின்னு மீசஸ் தடுக்கிறா. மாட்டினீங்களான்னு அந்த லீடர் வந்து நிற்கவும் மாட்டினது நீ தாண்டா அப்படின்னு டோமோ வந்து அவனை அடிக்கிறா. டோமோ வருவான்னு நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு மீசஸ் சொல்றா. ஹீரோ ரெடியா போய் நிற்கிறான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோவில் ஒருத்தனை அட்டாக் பண்றான். ஜோன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்காங்க, நான் தான் அவங்கள அடிப்பேன், நீ அவங்க மேல கை வைக்காதன்னு அப்படின்னு டோமோ சொல்லவும் சரி சரி ஓகே நான் கை வைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோமோ இருக்கும்போது எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி மீசக்கி பார்த்துட்டு இருக்கான். கேரல் துணி அழுக்காயிட்டேன் வேற துணியை மீசக்கி மாத்திட்டு இருக்கா. பட் மீசக்கி வந்து பார்க்கும்போது அரகுற ட்ரெஸ்ல கேரல் இருக்கிறத பார்த்துட்டு அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டாங்க. லீடர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கான். என்ன தைரியம் இருந்தா அந்த இன்னசென்ட்டான பொண்ணு கிட்ட இன்டீசென்ட்டா நடந்துக்கிட்ட பாத்திருப்பீங்க அப்படின்னு மீசக்கி ஒரு மான்ஸ்டர் மாதிரி அங்க வந்துட்டு இருக்கான். சத்தியமா நான் அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல அப்படின்னு இந்த லீடர் சொல்லவும் சொல்லாத ஒண்ணு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மீசக்கி போட்டு அவனை ஆட்டி அடின்னு அடிக்கிறான். சீக்கிரம் அவன்ட்ட உண்மையை சொல்லிடுன்னு மீசஸ் சொல்லவும் என்ன அழுக்கா இருந்துச்சுன்னு ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தியா அப்படின்னு மீசக்கி நார்மல் ஆகுறான். நீ எம்மல இவ்வளவு அக்கறையா அப்படின்னு கேரல் ஹாப்பி ஆகுறா. நீ முன்னாடி போனா இவங்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மீசஸும் வந்துட்டு அங்க இருக்கிறா. சரி வாஜோ நம்ம போலான்னு டோமா கிளம்புறா. என்ன உன்னால எங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த லீடர் கேட்கவும் என்ன ஸ்ட்ராங்கான ஆளுங்க போனோடனே தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா, இவன் ஒன்ன மாதிரி ஒருத்தன் கூட ஐசவா டோஜோவை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே அதை பத்தி தெரியுமே, லெஜெண்டரி ரவுடி லீடர் டோஜோ ஐசவாவை பத்தியா சொல்றேன்னு கேட்கவும் அவரோட ஒரே பொண்ணு தான் நம்ம டோமோ அப்படின்னு மீசஸும் சொல்லவும் இனிமே அவங்க தலை வச்சு நாங்க படுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றான். என்னதான் ஏதோ ஒரு கேங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு வா கேட்கவும் இல்ல இனிமே எங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்ம சொல்றான். மத்தவங்களால எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன் அப்பவும் ஓ மேலதான் பழி விழும், என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்றது தான் இனி உன் கடமை அப்படின்னு வா சொல்லிட்டு போறா. அவங்க உன்னை ஃபாலோ பண்ணும்போதே நீ அவங்கள மிரட்டி இருக்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்கவும் அவங்க ஏன் பின்னாடி வருவாங்க நான் எதிர்பார்க்கலன்னு வா சொல்லவும் நீ வேணும்னே தானே இந்த பில்டிங்க்கு வந்தா நம்ம ஹீரோ கேட்கவும் பின்ன என் ஃப்ரெண்ட்ஸ் மேல கை வைக்கணும்னு நினைச்சா சும்மா விட்டுருவானா அப்படின்னு வா சொல்லவும் உனக்குலாம் நல்ல சாவே வராது நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஒன்னும் அதை எதிர்பார்க்கல அப்படின்னு வா சொல்றா. எதுக்கு என்ன ஃபாலோ பண்றேன்னு வா கேட்கவும் என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோமாவும் பொண்ணு தான் அப்படின்னு வா சொல்லவும் ஆனா அவ வேற நீ அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னதான் இவங்களுக்குள்ள சண்டை போட்டாலுமே மீசஸோ மேல நம்ம ஹீரோ அக்கறையோட இருக்கான். அதுல மீசஸோ கொஞ்சம் கடுப்பாவரா. இந்த ஜோன் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான், ஆனா இப்ப அவன் இன்னொரு பொண்ணா தான் பாக்குறான் அப்படின்னு டோமா யோசிச்சுட்டா. குட் மார்னிங் நம்ம ஹீரோ கை வைக்கணும். ஐ ஜோன் என்ன டச் பண்ணிட்டா பழையபடி மாறிட்டா அப்படின்னு டோமா ஹாப்பி ஆவரா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இப்பதான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா டோமா மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. பட் டோமாவும் நம்ம ஹீரோவும் லவர்ஸா மாறிட்டாங்கன்னா தனிமையில இருப்போமா அப்படின்னு சொல்லி மீசஸும் நினைக்கிறா. என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.